ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் 4ல கேட்ட டைம் அண்டு ஒர்க் அதில் ஏற்கனவே நான் 5 கொஸ்டின்ஸ் நடத்தியிருக்கேன். இது வந்து 6th கொஸ்டின் சரிங்களா. இப்போ இன்னும் ஒரு 5 சம் பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக 10 சம்ஸ் சரிங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பார் சரிங்களா. எவ்வளோ சதுர மீட்டர் நிலத்தை உழுறாங்க? 2400 சதுர மீட்டர் நிலத்தை சரிங்களா. அதான் வந்து ஒர்க் வேலை சரிங்களா. 2400 சதுர மீட்டர் சரிங்களா எழுதிட்டோம். 12 வேலையாட்கள். இப்போ வேலையாட்கள் எத்தனை ஆட்கள் வந்து 12. நாட்கள் என்ன? 10 நாள்ல முடிக்கிறாங்க சரிங்களா. நீங்க எங்கனாச்சும் மாத்தி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆட்கள் நாட்கள் வேலை எப்படினாச்சும் எழுதலாம். அதை பத்தி ஒன்றும் இது கிடையாது. சரி, நெக்ஸ்ட் 3600 சதுர மீட்டர் நிலத்தை 3600 எழுதிங்க. நிலத்தை 18 நாட்களில், நாட்கள் வந்து என்னது 18 சரிங்களா. உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவைங்கிறாங்க. எத்தனை வேலையாட்கள் இதான் கணக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ 2400 சதுர மீட்டர் 3600 சதுர மீட்டர் அதுதான் வந்து ஒர்க் சரிங்களா. அதுதான் வேலைன்னு எழுதிருக்கேன் சரிங்களா. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் ஒர்க். அப்போ இதுதான் வந்து ஒர்க்ன்றதுனால இது எப்பவுமே டினாமினேட்டர்ல எழுதும் சரிங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லைன் என்ன? இங்க என்ன இருக்கு 10 அது எழுதிங்க. இன்ட்டு அடுத்து என்ன எழுதணும் 12 எழுதணும் சரிங்களா. 2400 எழுதக்கூடாது. அது எங்க எழுதணும்? கீழே எழுதணும் 2400 ஓகேங்களா. எந்த வேலையை செய்யறாங்களோ அந்த வேலையை நம்ம என்ன பண்றோம்? டினாமினேட்டர்ல எழுதணும், கீழே எழுதணும் சரிங்களா. மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் லைன் எழுதி முடிச்சாச்சு, ஈக்குவல் டு போடுங்க. இப்போ ரெண்டாவது லைனுக்கு வரீங்க ஓகேங்களா. ரெண்டாவது லைன்ல என்ன எழுதணும்? 18 எழுதணும். இது எழுதக்கூடாது, 3600 கீழே தான் எழுதணும் சரிங்களா. இந்த வேலையை தான் நம்ம செய்யறோம், அதனால அது கீழே எழுதணும். 18 எழுதிங்க. பெருக்கல் எத்தனை ஆட்கள்னு கேட்கறாங்க, அது எக்ஸ், அது எழுதிங்க. வகுத்தல் இது என்ன பண்றோம்? 3600 சரி எழுதிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ முதல்ல கீழே இருக்கிறது கேன்சல் பண்ணலாம். தாராளம் ஈக்குவல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது கேன்சல் பண்ணலாம், மேலே இருக்கிறது கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. சரி, ஒரே சைடு போனீங்கன்னா இங்கே மேலங்கிலி தான் கேன்சல் பண்ணணும், இங்கேயும் மேலங்கிலி தான் கேன்சல் பண்ணணும். சரி, இங்க 2 ஜீரோ இருக்குது. இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணி ஓகேங்களா. இப்போ 18 36 கேன்சல் பண்ணலாம். ஒரு 18 18 2 18 36 சரிங்களா. சரி, இங்க பாருங்க 12 24 கேன்சல் பண்ணலாம். ஒரு 12 12 2 12 24 ஓகேங்களா. சரி, திருப்பி 2 10 கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 ஐ 2 10. இங்க என்ன ஆகுது? டோட்டலா 5 × 1 வகுத்தல் 1ங்குது. 5 மட்டும் தான் இருக்குது சரிங்களா. 5 எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்க என்ன ஆகுது? மேல 1 × x x தான் சரிங்களா. இங்க என்ன ஆகுது? வகுத்தல் 2ங்குது. வகுத்தல் இருக்கிற 2 இந்த பக்கம் என்ன பெருக்கல் ஆயிரும். ஏற்கனவே 5க்குது, ஒரு 2 1 வருது. அப்ப நான் வரும் 2 × 5 சரிங்களா. டோட்டலா என்ன வரும்? 2 × 5 எவ்வளோ? 10. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 10 ஓகேங்களா. ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. 10 வேலையாட்கள் தேவைப்படும். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்கள்ல 10 ஆட்கள் இருந்தாங்கன்னா உழுது முடிப்பார்கள் ஓகேங்களா. அடுத்த கணக்கு போகலாம், 7வது கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் செம்ம விஜயா அரை மணி நேரத்தில் 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறார் சரிங்களா. அரை மணி நேரத்துல 540 வார்த்தை தட்டச்சு செய்யறாங்க விஜயான்றவங்க சரிங்களா. அப்ப அரை மணி நேரத்தை நம்ம நிமிடமா மாத்திக்கலாம். ஏன் நிமிடமா மாத்திக்கலாம்னா அவங்க கேட்கறது 9 நிமிடத்தில் அவர் எத்தனை வார்த்தைகள் தட்டச்சு செய்வான்னு கேட்கறாங்க சரிங்களா. இதை நிமிடமா கொடுத்துருக்கு கேட்கறாங்க. அப்போ அரை மணி நேரத்தை நம்ம நிமிடமா மாத்தலாம். அரை மணி நேரம்னா உங்களுக்கு தெரியும் 30 நிமிடம் தான் அரை மணி நேரம். அப்போ 30 நிமிடத்துல விஜயா வந்து 540 வார்த்தையை தட்டச்சு செய்யறாங்க. அப்போ 540 ஓகேங்களா. 9 நிமிடத்துல அவர் எத்தனை வார்த்தைகள் தட்டச்சு செய்வான்னு கேட்கறாங்க. அப்போ 9 நிமிடத்துல எத்தனை வார்த்தைன்னு கேட்கறாங்க. அதை நம்ம என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த நிமிடம் வந்து என்ன ஆகுது? குறையுது. அப்போ வார்த்தைகள் என்ன ஆகும்? குறையும். 30 நிமிஷத்துல 540 வார்த்தை தட்டச்சு செய்யறாங்க. 9 நிமிஷத்துல எவ்வளவு செய்வாங்க? குறைந்த வார்த்தைகளை தான் தட்டச்சு செய்வாங்க சரிங்களா. அப்போ therefore x ஈக்குவல் டு என்ன பண்ணும்? இது நேர் விகிதம், அதனால தலைகீழ எழுதணும். 9/30 × 540 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. 354 இருக்குது. 354 கேன்சல் பண்ணலாம். 3 9 கூட கேன்சல் பண்ணாம இருக்குதான். ஒரு 3 இங்க என்ன வரும்? ஒரு 3 மீதி 2 8 24 ஓகேங்களா. 9 × 18 பெருகினீங்கன்னா ஆன்சர் 8 9 72 2 மீதி 7 9 7 16 ஓகேங்களா. 162 வார்த்தைகள் தட்டச்சு செய்வார்கள். அப்போ டி ஆன்சர் 162 சரிங்களா. இந்த மாதிரி மெத்தட் போட்டிருக்கேன். வேற மாதிரி கூட போடலாம். எப்படின்னா 30 நிமிஷத்துல 540 வார்த்தைகள். அப்போ ஒரு நிமிஷத்துல எத்தனை வார்த்தைகள்னா 540 வகுத்தல் 30 அப்படி வச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு திரும்ப 9 நிமிஷம்னா 9ஆல பெருக்கிங்கன்னா அப்படியே ஆன்சர் வரும் சரிங்களா. ஒரு நிமிடமா மாத்தியும் கணக்கு போடலாம், அப்பயும் இதே தான் ஆன்சர் வரும் சரிங்களா. நம்மளுக்கு எந்த எது நம்மளுக்கு வசதியோ அதை நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. சரி, இதெல்லாம் அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் செம்ம
21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன. சரிங்களா? 21 பசு வந்து 15 எருமை அளவு சாப்பிடுது. பசுக்கள் எருமைகள் எழுதியிருக்கேன். 21 பசு எழுதிட்டீங்க. 15 எருமைகள், எருமைகள்ன்ற இடத்துல 15 எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்க எத்தனை பசுக்கள், சரிங்களா? அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். 35 எருமைகள் அளவு சாப்பிடுன்னு போட்டுக்கிறாங்க. இங்க வந்து 35ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? சரி. 21 பசு வந்து 15 எருமை அளவு சாப்பிடுது. எத்தனை பசுகள் 35 எருமை அளவு சாப்பிடுன்னு கேட்குறாங்க. எருமைகளின் அளவு என்ன எனக்கு அதிகமா இருக்கு. 15 எருமைக்குது, இங்க என்ன ஆயிடுச்சு 35 எருமையோட அளவு அதிகரிச்சிச்சு. அப்போ என்ன ஆகும், பசுக்களினுடைய எண்ணிக்கை என்ன ஆகும், அதிகரிக்கும். சரிங்களா? ரெண்டுமே நேர் விகிதத்தில் தான் இருக்குது. அப்போ நேர் விகிதத்தில் இருக்குதுன்னா 4x ஈக்குவல் டு நம்ம நேர் விகிதம்னா தலைகீழ எழுதணும் 35 வகுத்தல் 15. சரிங்களா? எதிர் விகிதம்னா அப்படியே எழுதணும். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மேல் பக்கமே அம்பு குறிக்கிறதுனால தலைகீழ எழுதணும் 35/15 இன்ட்டு என்ன பண்ணோம் 21. சரிங்களா? இப்போ 15 35 கேன்சல் பண்ணுங்க. 3 5 15 7 5 35. ஓகேங்களா? 3 21 பேசுங்க. ஒவ்வொரு 3 இங்க என்ன வரும் 7 21. 7 7 பேருக்கு என்ன வரும் 49. ஓகேங்களா? அப்போ 15 35 எருமைகள் எந்த அளவு சாப்பிடும், 49 பசுக்கள் அளவு சாப்பிடும். சரிங்களா? ஏன் 49. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாம். 9வது கணக்கு போலாம். அடுத்த கணக்கு 9வது கணக்கு. 12 அச்சுக்கோப்பர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். சரிங்களா? 12 அச்சுக்கோப்பர்கள், 12 எழுதிக்கலாம். அச்சுக்கோப்பர்கள் 12 5 மணி நேரத்தில், 5 மணி நேரத்துல ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 60 பக்கத்தை அவங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? அச்சு அடிச்சு முடிக்கிறாங்க. சரி, அடுத்தது வாங்க 20 மணி நேரத்தில். சரிங்களா? 20 மணி நேரத்தில் இங்கதான் மணி எழுதியிருக்கேன். 20 மணி நேரத்துல 200 பக்கங்களை, பக்கம் இங்கதான் எழுதியிருக்கேன். 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பர்கள் தேவை. சரிங்களா? இதை இதான் கண்டுபிடிக்கணும். எத்தனை அச்சுக்கோப்பர்கள் தேவை, இதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அச்சுக்கோப்பர்கள் தான். இதுதான் வந்து என்னது, எது இதுல ஒர்க்குன்னு பாருங்க. இது அச்சுக்கோப்பர்கள். சரிங்களா? ஆட்கள். சரிங்களா? இது மணி டைம். சரிங்களா? இதுதான் என்னது பக்கம். இதுதான் வந்து வேலை. ஃபர்ஸ்ட் 60 பக்கத்தை முடிக்கிறாங்க, அப்புறம் 200 பக்கத்தை முடிக்கிறாங்க. எது வேலை, அதுதான் வேலை. இதுதான் ஒர்க். சரிங்களா? பிராக்கெட்ல ஒர்க் எழுதுறேன். இந்த ஒர்க்கை தான் முடிக்கிறாங்க. அப்ப இது 60 200 தான் கீழே வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன். 12 எழுதிங்க இன்ட்டு அடுத்தது என்னது 5. 12 5 எழுதிட்டேன். 60 என்ன பண்ணணும், கீழே எழுதணும். ஏன்னா அது ஒர்க், அதுதான் முடிக்கிறாங்க. வகுத்தல் 60. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சு ஈக்குவல் டு போடுங்க. ரெண்டாவது லைனுக்கு வரீங்க. சரிங்களா? எக்ஸ் எழுதிங்க இன்ட்டு 20 எழுதிங்க. இது ஒர்க். சரிங்களா? வகுத்தல் 200 போட்டுங்க. ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க ஒரு ஜீரோவும் ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறோம். இது என்ன இருக்குது 2, இங்க 20 இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா கீழே கேன்சல் பண்ணலாம் தாராளமா. இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்க. இங்க மேல 2 இருக்குது, இங்க கீழே 2 இருக்குது. 2 2 கேன்சல் பண்ணிட்டீங்க. இங்க என்ன இருக்குது மீதி எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதை எழுதிட்டோம். இந்த பக்கம் வாங்க, 6ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 6 6, இங்க 2 6 12. 2 5 பிறகு என்ன வரும் 10. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 10. பி ஆன்சர். சரிங்களா? இப்போ நான் எழுதுறதான் கொஞ்சம் லேட்டா எழுதிருக்கணும் வச்சு நீங்களும் டக்குன்னு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்கா சீக்கிரமா முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது 10வது கணக்கு போலாம். சரி, 10வது கணக்கு. ஒவ்வொரு பக்கத்திலும் 32 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 300. சரிங்களா? இப்போ ஒரு பக்கத்துல 32 வரி இருக்குது. சரிங்களா? 32 வரி இருக்கிற பக்கத்துல புத்தகத்தினுடைய மொத்த பக்கம் எத்தனை, 300 பக்கம். ஓகேங்களா? சரி, அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரியாக இருந்தால் 32 வரி இருக்கிற பக்கத்தை என்னவா மாத்துறாங்க, 24 வரி இருக்கிற பக்கமா மாத்துறாங்க. சரிங்களா? 24, ஒரு பக்கத்துக்கு 24 வரி தான் இருக்கு இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. புத்தகத்தினுடைய மொத்த பக்கங்கள் என்னன்னு கேட்கறாங்க. ஒரு வரிக்கு, ஒரு பக்கத்துக்கு 32 வரி பிரிண்ட் பண்ணோம்னா 300 பக்கம் வருது. அப்போ ஒரு பக்கத்துக்கு 24 வரி பிரிண்ட் பண்ணோம்னா எத்தனை பக்கம் வரும்னு கேட்கறாங்க. இப்போ வரிகளினுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது, குறையுது. சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு 24 வரியா குறைச்சிட்டாங்க. வரிகளினுடைய எண்ணிக்கை குறையிறதுனால பக்கங்களினுடைய எண்ணிக்கை என்ன ஆகும், அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ பக்கங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சரி, இப்போ என்ன பண்றோம், ரெண்டுமே எதிர் விகிதத்துல இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு போட்டு எதிர் விகிதத்தில் இருக்கிறதுனால இது அப்படியே எழுதுறோம். 32 வகுத்தல் 24 அப்படியே எழுதுறோம். 32 வகுத்தல் 24 இன்ட்டு என்ன எழுதணும் 300. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 8ஆல கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 4 32
இங்க 3 8 24. இப்போ 3ஐயும் 300 கேன்சல் பண்ணுங்க. 1 3 3. இங்க ஒரு முறை வரும் 3, மீதி 2 0 இருக்குது. 4ஐயும் 100ஐயும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 400 வரும். சரிங்களா? அப்போ 400. அப்போ ஒரு பக்கத்துக்கு 24 வரியா குறைச்சிங்கன்னா என்ன வரும்? 400 பக்கம் வரும். சரிங்களா? ஒரு புத்தகத்துக்கு 400 பக்கம் வரும். எங்க ஆன்சர் இருக்குது? பி ஆன்சர் 400. சரிங்களா? இப்போ டோட்டலா நான் வந்து 10 சம் நடத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு 5 சம் நடத்தி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது அடுத்த 5 சம் செகண்ட் பார்ட் 2 இது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டலா 10 சம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. சரிங்களா? நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா?